ம். ஸோ simulationல வந்து ஸ்டெப் நம்பர் 1 வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த cumulative probability. அப்புறம் அங்க ரேண்டம் நம்பர்ஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ரேஞ்ச். அதுக்கப்புறம் ஸ்டெப் நம்பர் 2 எல்லா ரேண்டம் நம்பர்ஸையும் எழுதிக்கணும். அந்த ரேண்டம் நம்பர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா அந்த என்ன வேல்யூ வருதோ அதை அலைன் பண்ணிக்கணும். ஆமா வாட் எவர் என்ன பேசிக் கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்களோ அதை அலைன் பண்ணிக்கணும். இது முடிஞ்சிடுச்சா illustration 40? ஆ ஆமா. ஆ ஓகே ஓகே. ஷேர் பண்றேன்டா ஒரு நிமிஷம். So 46th sum வந்து என்ன சொல்றாங்கன்னா empirical data collected on the time required to build a transformer bracket were recorded to the nearest quarter minutes as shown in the accompanying table. Build time and number of observations. So less than 25, அப்புறம் 25 to 75, 75 to 1.25, 1.25 to 1.75, 1.7 to 2.25 அந்த மாதிரி. Number of observations 0, 24, 42, 72, 38, 14 கொடுத்துருக்காங்க. Cumulative distribution என்ன, ஃப்ரீக்வன்சியோட கிராஃப் என்ன, சைமுலேஷன் வந்து ரேண்டம் நம்பர்ஸாக பண்ணாங்கனாக்கா எந்த simulated well time வந்து would result from random number 25, 92 and 59. What proportion of the times exceeds 2 minutes அப்படின்னு சொல்றாங்க. நந்தனா குட் மார்னிங். ஆ ஓஆர் முடிஞ்சிடுச்சாடா ஹோம்ஒர்க்லாம் நந்தனா சைமுலேஷன்லாம்? ஆ ஓகே. உங்களுக்கு எப்போ மித்ரா முடியும் சைமுலேஷன் ஹோம்ஒர்க்கு? ஆ ஓகே. இப்போ அந்த 46th சம் பார்க்கலாங்கண்ணா. இது வந்து எப்படின்னா ஒரு டெசிமல் பாயிண்ட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஹோல் நம்பரா பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா. இப்போ டெசிமல் பாயிண்ட்ஸ் பட் அதோட அப்ரோச் எல்லாமே ஒரே மாதிரி தான், டிஃபர் ஆகாது. இப்போ
ஆ இப்போ வந்து cumulative distributionsன்றது வந்து um, O-gives ன்னு ஒரு கான்செப்ட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரீகலெக்டா தெரியல ஃபவுண்டேஷன்ல மேக்ஸ்ல O-gives ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் லெஸ் தேன் கிரேட்டர் தேன் அதோட மிட் பாயிண்ட்டை வந்து O-give பாயிண்ட்னு சொல்லுவாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சில O-give சார்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அந்த கான்செப்ட் தான் இதை எடுத்துட்டு வருவாங்க அதாவது லெஸ் தேன் 0.25 கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ இதோட அப்பர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 25 இதோடது 0.75 1.25 1.75 2.25 2.75 3.25 இப்போ கிரேட்டர் தேன் வந்து 25 எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் சாரி லெஸ் தேன் 25 எவ்வளோன்னு பார்த்தோம்னா 0 லெஸ் தேன் 75 எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆமாம் 24 வரும் லெஸ் தேன் 1.25 பார்த்தோம்னாக்கா 24 + 42 66 லெஸ் தேன் 1.75 பார்த்தோம்னாக்கா 72 எப்படி 24 + 42 + 72 138 லெஸ் தேன் 2.25 இப்படி less than 0.25 less than 0.75 less than 1.25 1.75 2.25 2.75 3.25 இப்படி வரும் கண்ணா ஓகேவா இது எல்லாமே இப்படி லெஸ் தான் கொடுப்பாங்க இப்போ இதோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 0 அப்புறம் 24 அப்புறம் 24 + 42 ஷேர் ஆகுறதுல உங்களுக்கு 72 138 + 38 அப்புறம் 176 + 14 அப்புறம் 190 + 10 ஸோ 200 புரியுதா உங்களுக்கு எல்லாம் டவுட் இருக்கா லெஸ் தென் யூசிபியில் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பர்சன்டேஜ் இதோட பர்சன்டேஜ் என்னன்றது பார்க்கணும் இப்போ கியூமுலேட்டிவ் பர்சன்டேஜ் கண்ணா எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறீங்க பர்சன்டேஜ் ஆஃப் இது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஓகேவா இது கியூமுலேட்டிவ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறீங்க எனி ஐடியா என்னமோ புரியல எப்படிடா இதோட டோட்டல் இதுடா தான் இதோட டோட்டல் தானே சொல்றீங்க இதோட டோட்டல் 200 நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் கரெக்டா சொல்றீங்க சொல்லுங்க ஆல்மோஸ்ட் யூ ஆர் நியரிங் வெரி குட் அவ்வளவுதான் பர்சன்டேஜ்னாலே எனிதிங் பை 100 கரெக்டா அவ்வளவுதான்டா this divided by 200 total into 100 பர்சன்டேஜ் கண்டுபிடி இது வரைக்கும் புரியுறதா உங்களுக்கு இந்த சம் ஆக்சுவலா இந்த சம் வந்ததே இல்லடா இந்த சம் வந்து நான் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கூட பார்த்தது இல்ல ஓல்டு சிலபஸ்லயும் நான் பார்த்ததே கிடையாது இந்த சம் வந்ததே இல்ல செல்லம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன ஆனா இந்த வாட்டி இது ஸ்டெப் 1 கண்ணா ஸ்டெப் 2 என்ன சொல்றாங்கன்னா இதுதான் வந்து cumulative in percentages graphs the frequency and cumulative distribution அதாவது இத கிராஃப்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இப்போ கிராஃப்னு வரும்போது ஒன்றும் இல்லை இப்போ 0.25 0.75 1.25 1.75 அப்புறம் 2.25 2.75 3 இது எக்ஸ் ஆக்சஸ்ல வரும் ஒய் ஆக்சஸ்ல நீங்க இன்டர்வல்ஸ் ஆஃப் 5 எடுத்துக்கலாம் இல்லை இன்டர்வல்ஸ் ஆஃப் 10 எடுத்துக்கலாம் சரியா இன்டர்வல்ஸ் ஆஃப் 4 கூட எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட கிராஃப் பெருசா வரணும்னா
இவங்க இன்டர்வல்ஸ் ஆஃப் 20 எடுத்துட்டு இருக்காங்கடா, 20 40. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்கேல் வந்து 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோடா இருக்கும் இன்டர்வல்லிங்க? 20. யோசிங்க செல்லம். வெரி குட். 0.50. ஓகேவாடா? 0 இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க செல்லம். 7.75. ஏய் கீர்த்தனா என்னாச்சு? ஓ சரி சரி. இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 46 ஓவரில் பண்ணுறேன்டா. இந்த சம் வந்து இந்த சம் வரலாம், இந்த வாட்டி வரலாம், சான்சஸ் இருக்கு. டைப் 3 ப்ராப்ளம், சரியா? கொஞ்சம் வந்து உங்களோட மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி ஃபவுண்டேஷன் மேக்ஸோட லைட்டாக டச் ஆகுது. அந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் நோ அண்டர்ஸ்டாண்டிங் இன்டர்வல்ஸ், அப்பர் கிளாஸ் பவுண்டரி, கியூமுலேட்டிவ் டைம்ஸ், கியூமுலேட்டிவ் பர்சன்டேஜ்லாம் கொஞ்சம் அதோட ஷேடோ ஆகுது. ஸோ ஸ்டெப் 1 ரெக்கார்டிங்கில் இருக்குக்கண்ணா, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டெப் 2 வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் பாருங்க, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் சொல்கிறாங்க 14 மார்க்ஸ் கொஸ்டின். எப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இது பிளாட் பண்ணிக்கணுங்கண்ணா. ஓகே, 0.25. ஸோ 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 0.50 மெஷர்மெண்ட்ரா. ஓகே, அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு, ஒய் ஆக்சிஸ் நம்ம இஷ்டம் தான். 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு இங்க 20 போட்டிருக்காங்க, நீங்க வந்து 5 கூட போட்டுக்கலாம், 10 கூட போட்டுக்கலாம். see as far as you want to have no your graph வந்து நல்லா பெருசா தெரியணும் வரைக்கும் உங்களோட இந்த டிஃபரன்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஜென்ரலா 10 போடுவாங்கடா, 20 ரொம்ப இதுவா இருக்கும், 10 போட்டுக்கோங்க. இங்க 20 போட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த 0.75, அதாவது 0.25 to 0.75 என்னன்னு பார்த்தோம்னா 24. ஓகேவா? லெஸ் தேன் 0. வந்து இது 0, 0.25 to 0.75னா வந்து 24. அதுக்கப்புறம் 1.25க்கு கீழே செல்லமா, இது 1.25 மாத்திக்கோங்க. 1.25க்கு கீழே அப்படின்னா 66, அதாவது 24 plus 42 66, அதனா 42. சரியா? 1.55 to 1.25 இது மாத்திக்கோங்க. 1.25 to 1.75 72. அதே மாதிரி 1.75 to 2.25 38, 14 10. இந்த கிராஃப் புரிஞ்சுதாடா? சிம்பிள் கிராஃப் மார்க்கிங். ஓகேவா? ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிராஃப் ஃப்ரீக்வன்சி போட்டுட்டோம். இப்போ இந்த கிராஃப் ஃப்ரீக்வன்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சொல்லமா, இப்போ 0.25 அதை விட்டா 0. அதாவது 0.25, ஆமாம் 75, இது 1.55 கிடையாது கண்ணா, இது மாத்திக்கோங்க. ஏன் 1.55 பண்ணோம்? 1.25, 1.75, 2.25, 2. இது மார்க்கிங் பண்ணி 20 போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு என்ன கனெக்ட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறீங்க? எனி கனெக்ஷன்? மித்ரா, கீர்த்தனா, நந்தனா, இந்த இதுக்கும் ஓகேவா, இந்த டேப்லர் காலம்க்கும் ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுதா? சூப்பர், வெரி குட். பர்சன்டேஜ் இங்க பாருடா, லெஸ் தேன் 0.25க்கு 0, லெஸ் தேன் 0.75க்கு வந்து 12. ஓகேவா? அதாவது
ஆமா. இங்க 12 வருது கண்ணா. சரியா? அப்புறம் 1.25க்கு வந்து there is 1.25க்கு 66. சாரி 33 சம்வேர் இங்க. கிராஃப் ஷீட் வச்சிருந்தீங்கன்னா கிராஃப் ஷீட்லயே போடுங்க கண்ணா. சரியா? 1.75க்கு 60 ஆமா 69 இங்க. அப்புறம் இங்க 88, 95, 100. என்ன அப்சர்வ் பண்றீங்க? வாட் இஸ் a trend you are observing? இன்க்ரீஸ் ஆகுறது. இன்னொன்னுடா, வேற என்ன அப்சர்வேஷன்ஸ் உங்க எண்ட்ல இருந்து? வேற என்னடா அப்சர்வ் பண்றீங்க இதுல? வேற ஏதாவது அப்சர்வேஷன்ஸ் சொல்லுங்கடா. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. அப்படின்னா 1.25 புரியலடா கண்ணா, என்ன சொல்றீங்க? இல்ல நான் இந்த இந்த ட்ரெண்ட் பத்தி கேக்குறேன். இதோ இந்த ட்ரெண்ட் இது ஃபர்ஸ்ட் இன்க்ரீசிங்ல இருக்கு. இன்னொன்னு இங்க பாத்தீங்கன்னா, அதாவது 42ல இருந்து ஓகே ஒரு பெரிய சுவிட்ச் ஓவர் ஆகுறது பாத்தீங்களா? 42ன்னு சொல்லலாம். இந்த 30ல இருந்து பெரிய ஸ்விட்ச் ஓவர் பாத்தீங்களா? இந்த ஸ்விட்ச் ஓவர் அதாவது சம்டைம்ஸ் அப்சர்வேஷன்ஸ்னு கேட்பாங்கடா. அப்ப என்ன சொல்லணும்னா, அந்த ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பிராக்கெட்டை வந்து வெல்ட் பண்றதுக்கான வெல்டிங் டைம் வந்து பிட்வீன் த லெவல் ஆஃப் என்ன சொல்றது 42 டு 72 ஒரு பெரிய ஒரு பயங்கர இன்க்ரீஸ் காமிக்குது இல்லையா? அண்ட் when it is about closing என்ன ஆகுறதுடா, கம்மியாயிட்டே போகுது பாத்தீங்களா? 88 less than 2.25ல உடனே 95 வந்துடுறாங்க, உடனே 100 வந்துடுறாங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு எப்படி கேட்பாங்கன்னா, இந்த கிராஃபை கேட்டுட்டு இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டுட்டு எந்த லெஸ் தான் இதுல கேட்கலாம். இல்ல எந்த ஃபேஸிங்ல வந்து சடனா வந்து அந்த பேர் என்ன அந்த பெர்சன்டேஜ் வந்து கம்மியாகிறது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சார்ட் வச்சு கூட கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அது ஒண்ணு. நம்பர் 2, a simulation is to be conducted using random numbers. What simulated well times to the nearest 0.25 minute would result from the random numbers 25, 90, 15. அதாவது the simulated time for random number ஆமா to the nearest 25க்கு பார்த்தோம்னா 25க்கு கிட்டத்தட்ட இங்க வருமாடா? கரெக்டா சொல்லமா? எவ்வளோடா டைம் ஆகும் அப்பனா அப்ராக்சிமேட்டா? 25க்குனா அப்ராக்சிமேட்டா எவ்வளோ டைம் ஆகும்னு நினைக்கிறீங்க? எனிவேர் பிட்வீன் 0.75 டு 1.25ல. அப்போ கிட்டத்தட்ட இது 1.1ன்னு வச்சுக்கலாமா? அது பிளாட் பண்ணாதான் கரெக்டா தெரியும் இல்ல? அதாவது சம்வேர் இதுக்கு அகைன்ஸ்டானா பிளாட்டிங் என்ன இதுவோ கரெக்டா அது வரும். அது கிராஃப்லயே போடுங்கண்ணா. இந்த ஒரு சம் மட்டும் கிராஃப்ல போட்டு பாருங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நியரஸ்ட் 25 மினிட்ல would result from the random numbers 25, 90 and 59 கேக்குறாங்க. So horizontal to then down resulting is a reading time of 1 minute எடுத்திருக்காங்க. Rounding to the nearest 25 minutesக்கு 1 minute 1.1 1 minute. அப்போ 1.1 1 minuteனா எப்படி இருக்கும்? Times for random numbers for 90 and 59 2.5 and 1.5 minute. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க செல்லம்.
இந்த 25 25 கிட்ட வருதுன்றது வந்து 1 மினிட் இருக்குமா? 90 90க்கும் 59க்கும் எங்க இருக்கும்? புக் வச்சிருக்கீங்களாடா மூணு பேரும்? ஆ கீர்த்தனா 90க்கு எங்கேருந்து வரும்? கீர்த்தனா ஓகே இப்பதான் அட்டன் பண்ணாங்க. நந்தனா 90க்கு என்ன டைம் வரும்னு சொல்லுடா. எந்த ரேஞ்சுக்குள்ள எந்த மினிட்ஸ்க்குள்ள வரும்னு சொல்லுங்கண்ணா 90க்கு. ஆ வெரி குட். பிட்வீன் இந்த இதுன்னு சொல்லலாமா? ஆ 75க்கும் நடுவுல. ஸோ சம்வேர் லைக் 2.35 அப்படி சொல்லலாம். வெரி குட். மித்ரா நீங்க சொல்லுங்க. 59க்கு எங்கடா வரும்? நீ கிராஃப் பார்த்துட்டு சொன்னாலும் ஓகே. இல்ல இந்த டேபிள் பார்த்தா கூட சொல்லலாம். 59க்கு அப்ராக்சிமேட்லி எங்க வரும்? 59 வந்து 59 பார்ச்சலம் 1.25க்கும் 1.75க்கும் நடுவில் வரும் கண்ணா. இங்க பாரு கண்ணா. 59 இது நடுவில் வரும். இதுக்கு ரெண்டு ரேஞ்சுக்கு நடுவில் வரும். 1.25க்கும் above 1.25 to 1.75 குள்ள. ஸோ சம்வேர் இந்த ரெண்டு ரேஞ்சு. ஓகேவா? இதோ இந்த பக்கம் இப்படி வரும். ம். ஒய் ஆக்சிஸ் இதோ லெஃப்ட் சைடுடா. அதான் லெஃப்ட் சைடு. இங்க இங்க சொல்றாங்கடா. இதுக்கு என்ன டைம்னு கேக்குறாங்க. இதுக்கு என்ன டைம்னு கேக்குறாங்க கண்ணா. அப்ப நீ இங்க தானே பார்க்கணும். ஒய் ஆக்சிஸ் கொடுத்து எக்ஸ் ஆக்சிஸ் என்னன்னு கேக்குறான். கியூமுலேட்டிவ் பர்சன்டேஜ் ஆஃப் டைம் கொடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் என்னன்னு கேக்குறான். புரியுதா? ம். இதுதான் உங்களோட 59 கரெக்டா? இதான் உங்களோட 59 சம்வேர் இங்க. அதுக்கு டைம் என்னன்னு கேக்குறான். சோ நீங்க வந்து எந்த ரேஞ்சுன்னு பார்க்கணும். சோ நம்மளுக்கு இங்க ரேஞ்ச் பார்த்தோம்னா 1.25 டு 1.75 அதான் இங்க ஓகேவா? சம்வேர் இதுக்குள்ள வரும். புரியுறதா கீர்த்தனா? புரியுறதா? ம். நந்தனா புரியுறதாடா நந்தனா? So what proportion of the times exceeds 2 minutes? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இது proportion of time வந்து exceeding 2 minutes? Guess பண்ணுங்க. From the cumulative distribution about 12%. Sorry நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ம். அப்பனா 12% எப்படி கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க. 12% of timeன்றது எப்படி கண்டுபிடிச்சாங்க? என்னன்னா செல்லுமா புரியல. எப்படி சொல்றீங்க? 24. ம். எதனால அந்த 24 எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க?
கரெக்டா 24 அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஏன் 24 எடுத்துக்கிறீங்கன்னு கேக்குறேன். இல்ல இல்ல அதான் அதான் நான் தான் கேக்குறேன். அவங்க எந்த பேசிஸ்ல எடுத்திருக்காங்கன்னு கேக்குறேன். ஏதோ ஒரு இது வச்சு எடுத்திருப்பாங்கல்ல, லாஜிக் வச்சு தானே, அதான் கேக்குறேன் செல்லம். எப்படி அதை 24ன்னு எடுத்தீங்கன்னு கேக்குறேன். ஓ அதனால ஓ சரி சரி சரி. அப்படி வராது செல்லம்மா, வேற மாதிரி யோசிங்க. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஆமா 2 மினிட்ஸ்க்கு மேலனா அதோட அப்சர்வேஷன் வந்து சம்வேர் இந்த இந்த ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுடா. இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? கிட்டத்தட்ட. அப்ப எப்படி வரலாம்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அந்த கிராஃப் போட்டா கொஞ்சம் அக்யூரேட்டா பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எப்படின்னா இப்ப இது பர்சன்டேஜ்ல கண்ணா. இங்க அவங்க வந்து 1.7க்கு மேல 16 என்னன்னு சொல்றாங்க. அதாவது இது 12% கூட அப்ராக்சிமேஷன் தான் சொல்வேன். ஏதாவது இந்த கிராஃப் போடும்போது உங்களுக்கு இங்க ஒரு பாயிண்ட் வரும். 2.25 1.75 2ன்னு இருக்கும் இல்லையா? அங்க பிளாட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா அதை அசஸ் பண்ணிடுவீங்க எந்த பாயிண்ட்ல இருந்து. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆமா அதாவது இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜஸ்ட் 100 மைனஸ் 88 பண்ணிருக்காங்க இந்த 12%க்கு. ஓகேவா? இது இஸ் an approximation ஃபிகர் தான் கண்ணா. புரியுதா? 12% ஆஃப் தி டைம்ஸ் 2 மினிட்ஸ் அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா ஆஹ், இந்த 1 பாயிண்ட் இந்த கேப் அப் ஆஃப் ஒரு 19 இருக்குல்லடா, அது வந்து 1.75 டு 225 2.25 கரெக்டா? புரியுதா? அப்போ இந்த இந்த ரேஞ்சுக்கும் இந்த ரேஞ்சுக்குமான டிஃபரன்ஸ் தான் அந்த பெர்சன்டேஜ். புரியுதா? அப்ராக்சிமேஷன் வேல்யூ about 12% of the times. இங்க 2 அப்ராக்சிமேஷன் வேல்யூ சொல்றோம். அப்படி அப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மியா இருக்கும்னு தோன்றது மித்ரா. ஏன்னா ம், இப்ப இங்க வந்து இந்த 2.25 இருங்க, அதாவது இந்த இடத்துல இருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. சோ இந்த இடத்துல இருந்துன்னு வரும்போது இதோ இந்த டிஸ்டன்ஸ் வருதுல்ல, இதான் அந்த பர்சன்டேஜ். ஸோ 100 மைனஸ் சம்வேர் 88 ஒரு 88 கூட இருக்கலாம், இல்ல 89 90 கூட இருக்கலாம், சம்வேர் இந்த இடத்துல இருக்கலாம். அதனால இவங்க 12% சொல்றாங்க ஆஃப் த டைம்ஸ். சரி அப்ராக்சிமேஷன், ஏன்னா இங்க இருந்து கிராஸ் ஓவர் ஆகுறதுல. புரியுதா உங்களுக்கு? இங்க இருந்து கிராஸ் ஓவர் ஆகுறதுனால இந்த பாயிண்ட்ல இருந்து எனிதிங் கிரேட்டர் than this பாயிண்ட். ஸோ விச் இஸ் இந்த பாயிண்ட், இந்த இந்த பாயிண்ட். அதனால அந்த டிஃபரன்ஸ் வந்து 12%. ஓகேவா? ஸோ இந்த சம் பாருங்க, ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஸ்டெப் 1 எதிரா, ஸ்டெப் 2 வந்து கிராஃப்.
Step 3. Step 4. Step 5. ஓகே மேடம், புரிஞ்சுதா? ம். இதுப்பா உன் ஃபோன் நம்பர் இது. ஒரே நிமிஷம்ப்பா. Ah, how simulated times can be used to gain a knowledge of the interface of two assembly activities in an aircraft assembly operation. Activities A precedes activity B and inventory may accumulate between the two activities. With the use of random numbers, a simulated sample of performance times yielded the values shown in accompanying table. அதாவது simulated times வந்து ஒரு ரெண்டு ஆக்டிவிட்டி இருக்குடா. ஓகே, ஏர்கிராஃப்ட்ல ஆக்டிவிட்டி இ precedes ஆக்டிவிட்டி பினா என்ன அர்த்தம் கீர்த்தனா? எது எது முன்னாடி எது பின்னாடி கிளியரா சொல்லுங்க. கரெக்ட். ஆக்டிவிட்டி அதான் கேட்டா எது ஏ முன்னாடியா இல்ல பி முன்னாடியா? இல்ல நீங்க தானே சொன்னீங்க கண்ணா மீன். இப்ப ஏ முன்னாடி ஆக்டிவிட்டியா இல்ல பி முன்னாடி ஆக்டிவிட்டியான்னு கேக்குறேன். ஆக்டிவிட்டி ஏ precedes ஆக்டிவிட்டி பினா என்ன அர்த்தம்னு கேக்குறேன். ஆக்டிவிட்டி ஏக்கு முன்னாடி ஆக்டிவிட்டி பியா அப்படி சொல்றீங்களா? ஆக்டிவிட்டி ஏ முன்னாடி ஆக்டிவிட்டி பி பின்னாடி. ஆக்டிவிட்டி ஏ preceding ஆக்டிவிட்டி பினா என்ன அர்த்தம்? ஆக்டிவிட்டி ஏ இஸ் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி, ஆக்டிவிட்டி பி இஸ் செகண்ட். புரியுதா? குட். இப்ப பாருங்க கண்ணா, இந்த சம் படிச்சு பாருங்க, உங்களுக்குள்ளே படிச்சீங்க கொஞ்சம் ஒரு 1 மினிட் எடுத்து.
படிச்சிட்டீங்களா? நல்லா தரவா படிச்சிட்டீங்களா? சம் என்னடா சொல்றாங்க? சம் என்னடா சொல்றாங்க? ஏ கொஸ்டின் புரியலையா? பட் இது புரிஞ்சுச்சா? சேர்த்து இது பண்றது. இப்போ வந்து இன்ஜினையும் இன்ஜின் தனியா இருக்கும்ல. காரோட அசெம்பிளி பண்ணோம்னா இன்ஜின் ஃபிக்ஸ் பண்றது அட் த சேம் டைம் இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணும்போதே முன்னாடி வந்து கிளட்ச் பிரேக் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது அது இதெல்லாம் ஒரு அசெம்பிளி ஒரே நாள்லயே பண்ணணும்னு சொல்லுவாங்க. அட் அ டைம் நடக்கணும். அதான் அசெம்பிளின்றது. போலாமா சமக்கு? ம், ரெண்டு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ஆக்டிவிட்டியில ஏ ஆக்டிவிட்டி முடிஞ்சாதான் பி ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும். அதான் ரூல். அதுக்கு தான் மீனிங் ஏ ப்ரசீட்ஸ் ஆக்டிவிட்டி பின்னு கொடுத்துருக்காங்க. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? With the use of random numbers, a simulated sample of performance times yielded the values shown in the accompanying table. A, B. Activity A, activity B, random number, time கொடுத்துருக்காங்க. ஓகேவா? Simulated the assembly of 6 parts showing the idle time in activity. அதாவது ஏன் வேலை நடக்கும்போது பி வேலை நடக்காது. ஓகேவாக்கண்ணா? பி வேலை நடக்கும்போது ஏ வேலை நடக்கலாம். இது இது இன்னொரு ஒரு விஷயம். அப்போ ஆக்டிவிட்டி பியோட ஐடில் டைம் என்ன, ஒவ்வொரு பார்ட்டோட வெயிட்டிங் டைம் என்ன, எவ்வளவு பார்ட்ஸ் வெயிட் ஆயிருக்கு. இதுல ஒரு நோட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரேண்டம் நம்பர் ஆஃப் ஏ வந்து ஒமிட் பண்ணிடுங்க. so that ஆக்டிவிட்டி பி வந்து பிகின்ஸ் அட் டைம் 0 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இங்க பார்ட் 1 போடும்போது ஆக்டிவிட்டி பி பிகினிங் டைம் வந்து அவங்க சொல்றாங்க இல்லையா, ஒமிட் த ஃபர்ஸ்ட் ரேண்டம் ஏ, ஆக்டிவிட்டி பி பிகின்ஸ் அட் டைம் 0 ஜீரோன்னு போட்டிருக்காங்க. இதுல தான் ஆரம்பிக்க போறோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? புரியுதா? ஒரே ஒரு நிமிஷம். simulate சி பியோடது தான் கேக்குறாங்கடா. ஐடில் டைம் இன் பி ஆக்டிவிட்டி தான் கேக்குறாங்க. அதனால தான் பி ஆக்டிவிட்டி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஒன்னு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கண்டிஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா, பி ஆக்டிவிட்டி பிகின்ஸ் அட் டைம் 0னால பண்ணியிருக்காங்க.
அப்போ ஜீரோல ஆரம்பிக்கிறதுனா டைம் எவ்வளோடா இருக்கு? 0.5 ஆயிருக்கா? கரெக்டா? மினிட்ஸ் இது 0.5 மினிட்ஸ். அப்போ எப்போ முடியறது எண்டிங் டைம்? 0 பிளஸ் 0.5 0.5 கரெக்டா? இங்க பி சும்மா இருக்கா? ஐடில் டைம் இருக்கா? இல்ல. பி வெயிட் ஆயிருக்கா? இல்ல. பார்ட் வெயிட் ஆயிருக்கால? நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் அது இது வந்து எதுவுமே மேனுஃபேக்சர் எதுவுமே ஆகல. ஓகேவா? பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ 2 0.8 available for activity B at time 0.8. இது எப்படி வந்ததுன்னு any idea? 0.8 ஏன்னா இங்க பாருங்க செல்லம், இங்க ரெண்டாவது A ஓட எண்டிங் டைம் தானே இதோட ஸ்டார்டிங் டைம், கரெக்டா? அப்போ 0.8 அப்போ எண்டிங் டைம் 1.2 எப்படி? எனி கெஸஸ்? அந்த பெட்ரோல் பங்க் சம் இருந்ததுலடா, அந்த மாதிரி தான்டா. ஒரு ஆள் போட்டு போன டைம், சர்வீஸ் டைம் முடியிற டைம் இன்னொரு ஆளோட ஸ்டார்டிங் டைம், கரெக்டா? பெட்ரோல் பங்க்ல நான் இந்த லாஜிக் சொல்றேன், அதோட இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஒரு பெட்ரோல் பங்க். நந்தனா நீ ஆசமா புரிஞ்சுக்கிறடா நந்தனா. ஐ ரெக்வெஸ்ட் யூ டு டூ தி நாலேஜ் ஷேரிங் ஃபார் கீர்த்தனா அண்ட் மித்ரா ஆல்சோ. ஓகே, இங்க ஒரு பெட்ரோல், இங்க ஒரு ஆள் வெயிட் பண்றான், இங்க ஒரு ஆள் போட்டுட்டு இருக்கான். போட ஸ்டார்டிங் டைம் வந்து 8:05. ஓகேவா? முடிக்கிற போது அவன் விட்டு இங்க போகும்போது அவனோட டைம் 8:12. அப்போ 8:12 will be the starting time of this person, கரெக்டா? என்ன புரியுதா நந்தனா? கீர்த்தனா, மித்ரா? மித்ரா புரியலன்னு நினைக்கிறேன். மித்ரா புரியுதா? எல்லாருக்கும் நல்லா புரியுதா? அப்போ இவன் என்னைக்கு எந்த டைம் கிளம்புறானோ உடனே இவன் வண்டி எடுத்து நீங்க நிறுத்திடுவானா? அப்போ உடனே 8:12க்கு போடலாம், இல்ல ஆமா 8:12க்கே போட்டிருக்க சான்சஸ் இருக்கு. சம்ல ஸ்பெசிஃபை பண்ணாங்கன்னா 8:13 ப்ராபபிலி ஸ்டார்ட் டைமா இருக்கும். அதே கான்செப்டை இங்க அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். நந்தனா இது சொல்லுங்க. அப்ப இங்க 1.2 எப்படி வரும்? 1.2 எப்படி வரும்னு சொல்லுங்க. 0.8 ஸ்டார்டிங் டைம் செல்லம். அப்ப 1.2 எப்படி வரும்? 0.4 கரெக்டா? 0.4ல தான் அந்த ஆக்டிவிட்டி நடக்கிறது. ஓகேவா கண்ணா? 0.8 பிளஸ் 0.4 1.2. இங்க ஐடில் டைம் வந்து 0.3ன்னு சொல்றாங்க, எப்படி சொல்லுங்க? எனி ஐடியா? கரெக்ட். 3 நிமிஷம் வெயிட் பண்றான். இப்ப இதே இது இவன் 8:12க்கு இங்க ஸ்டார்ட் பண்ணல, 8:15க்கு தான் இவனுக்கு பெட்ரோல் போட ஆரம்பிச்சானோ. ஏதோ சேஞ்ச் போட போறான் அந்த சர்வீஸ் ஆளு, இங்க இருக்கிற ஆளு சேஞ்ச் போட போறான். ஸோ 8:12க்கு இவன் கிளம்பிட்டான், ஆனா இவன் வந்து நின்னுட்டு இருக்கான். இவனோட வெயிட்டிங் டைமிங் என்ன? அந்த 3 நிமிஷம். ஆனா இவனுக்கு எப்ப பெட்ரோல் போட ஆரம்பிச்சாங்க? 8:15. அப்பனா அந்த 3 நிமிஷம் அங்க இது அதே மாதிரி 0.3 மினிட்ஸ். வெரி குட் மித்ரா, வெரி குட்ரா. வெயிட்டிங் பார்ட் வந்து வெயிட் ஆகல. ஓகேவா? பார்ட் வந்து வெயிட் ஆகல. நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வெயிட்டிங் அட் எண்ட் டைம். ஓகே, இந்த இது நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வெயிட்டிங் 1 எப்படின்னு சொல்லுங்க. இன்னிட் ஐடியா 1 எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. யோசி சொல்றீங்களா? 1 மட்டும்.
கரெக்ட். வெயிட் ஆயிருக்கு. புரியுதா? நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வெயிட்டிங். சூப்பரா. அடுத்தது பார்க்கணுமா? பார்ட் நம்பர் 3 1 எப்படிவா வந்தது கீர்த்தனா? 1 1 1 பார்ட் 2 ஓட எண்ட் டைம் வந்து ஆ இதோட எண்ட் டைம் ஸ்டார்ட் டைம். ஆனா இங்க பார்ட் அவைலபிள் ஃபார் ஆக்டிவிட்டி பி அட் டைம் 1 இருக்கே எப்படி? யோசிச்சு சொல்லுங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லடா, இங்க பாருடா, 0.8ரா. 0.8 பிளஸ் 0.2 1. ஓகேவா? 1 plus 0.5 1.5, 1.5 plus 0.6 2.1, 2.1 plus 0.5 2.6, 2.6 plus 0.3 2.9, 2.9 plus 0.3 3.2. 8 தான் கேட்டிருக்கான் செல்லம். இவங்க 9 கொடுத்துருக்காங்க. ஆனால் நீ எது வரைக்கும் எடுத்துனா போதும். புரியுதாடா? 8க்கு தான் கேட்டிருக்காங்க, அவங்க 9 கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்ட் அவைலபிள் ஃபார் ஆக்டிவிட்டி பி அட் டைம். ஓகே. 1.2 சூப்பர் கீர்த்தனா. இப்போ ஸ்டார்ட் டைம் 1.2, எண்ட் டைம் ஏண்டா 1.6? வெரி குட், சூப்பர். ஐடில் டைம் எதுவுமே கிடையாது. கரெக்டா? இங்க வெயிட்டிங் டைம் எவ்வளோ டைம்டா? வெயிட்டிங் டைம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கரெக்ட். ஆக்டிவிட்டி எண்டிங் டைம் வந்து 1.2. கரெக்டா? கரெக்டாடா? ஆனா அது எப்போ ஆரம்பிச்சிருக்கணும்? 1லே ஆரம்பிச்சிருக்கணுமா? ஓகேவா? அப்போ 0.2 வெயிட்டிங் டைம். புரியுதா? இது அதாவது இது கொஞ்சம் வந்து யோசிச்சா போதும்டா. டஃப் கிடையாது, யோசிச்சா போதும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வெயிட்டிங்கும் 1 தான் இங்க. புரியுதா இது? ம். 4 பாருங்க செல்லம். பார்ட் நம்பர் 4 1 பிளஸ் 0.5 1.5. இதோட எண்டிங் டைம் இதோட ஸ்டார்டிங் டைம் 1.6 பிளஸ் 0.9 2.5. இப்போ இதோட வெயிட்டிங் டைம் எவ்வளோ? 1.6 மைனஸ் 1.5 0.1. இங்கேயும் ஒன்று தான். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? இது வரைக்கும் 4 வரைக்கும் பார்ட் நம்பர் குட். ஃபிஃப்த் ஒன் அதே மாதிரி கண்ணா. 2.1 2.5 2.5 ப்ளஸ் ஒரு 4 வந்து 2.9 0. அதே மாதிரி 2.5 மைனஸ் 2.1 வந்து 4. இங்க எப்படி 2 வரும் சொல்லுங்க? யோசிக்கிறீங்களா? யோசிச்சு சொல்றீங்களா? என்னடா என்னடா ஃபர்ஸ்ட் பார்ட்? அப்போ ஆ ஆ ஆ, இதுக்கு இது ரெண்டுமா?
111 222 அதுதான் நீங்க யோசிங்கன்னு சொல்றேன். ஆ ம் ஒரே நிமிஷம். கீர்த்தனா அது யோசிச்சுட்டு சொல்லிடா நீனு. ஒரு ட்ரை கூட வீட்ல போயிட்டு அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே இது மட்டும் ஏன் இங்க 111 ஏன் இங்க 222 சரியா? யோசிக்கிறீங்களா? டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. இப்போ வந்து 2.9 அதே மாதிரி 3.5ல முடியுது. வெயிட்டிங் டைம் இல்ல. 2.9 minus 2.6 0.3 0.3 இங்க 2 வருது. அப்புறம் 2.9 ஏன்டா இந்த 7 ரெண்டு விஷயம் நீங்க ரெண்டு விஷயம் யோசிக்கணும். 111 222 ஏன் 7th இதுல வந்து கண்டினியூ பண்ணல? செம்ம நல்லா படிங்க. ஏன் 7th இது கண்டினியூ பண்ணல அது பாத்துக்கணும். ட்ரை பண்றீங்களா? ஆ ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா நான் சொல்லித்தரேன். இந்த சம்மும் எனக்கு நான் பார்க்கல, ஆனா பாத்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் சம் இது. இந்த வாட்டி இன்னைக்கு எப்படியாவது இந்த சைமுலேஷனோட பார்ட் முடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அண்ணா. சரியா? இப்போ நீங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா செகண்டும் தேர்டும் ஈஸி கண்ணா, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த பார்ட்டும் ஏன் 7th மேல ப்ரொசீட் பண்ணல அப்படின்றது மட்டும் நீங்க யோசிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? இது வந்து ரைட். செல்லம் அடுத்த செஷன் என்ன எடுத்துறா மித்ரா? ம் எனக்கு என்னமோ நீங்க இந்த சம் போட்டுடலாம் தோணுதுடா. 48 ஈஸிடா கண்ணா. ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஓகே ரைட். 49 கொடுத்துருக்கேனா? 49ஓட கான்செப்ட் சொல்லிடவா? சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். அதுதான் ஹிண்ட். ட்ரை பண்றீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இல்லடா அந்த இது கூட இல்ல, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ப்ராப்ளம் கண்ணா இது. 49 நீங்க போட்டுலாம் சொல்லும், அது மாதிரி வரல, இது வேற சம். 49 போட்டுக்கோங்க. ஓகே, நாளைக்கு லைன் பேலன்சிங் எடுக்கிறேன் சரியா? லைன் பேலன்சிங் ஆமா, நாளைக்கு லைன் பேலன்சிங் எடுக்கிறேன். ஏற்கனவே இதெல்லாம் போட்டோமா? எஃப்சிஎஃப்எஸ்லாம் இதெல்லாம் போட்டா மாதிரி ஞாபகமா இருக்கேன். ஆமா, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன்ல உங்களுக்கு. ஸ்லாக்கு ஓவரில் தான் படிச்சீங்க. கியூவிங்க்கு முன்னாடி. ஆ ஆ லைன் பேலன்சிங் தியரி மட்டும் இருக்குடா கண்ணா, அது நான் சொல்லி தரேன் நாளைக்கு. லைன் பேலன்சிங் ஒரு அந்த சம் சொல்லலாம். இது முடிச்சிடுங்க, இந்த சம் முடிச்சிடுங்க. இல்லஸ்ட்ரேஷன் 50 ஏற்கனவே முடிச்சிட்டேன். அதாவது அதோட கான்செப்ட்ஸ் ஏற்கனவே கவர் பண்ணிட்டேன். 50 52 கூட 52 நான் போடுறேன். ஓகே 50 ஆமா 50 வந்து 48 என்னதுடா? ஓகே 48 அப்போ ஹோம்ஒர்க் நீங்க போட்டுடலாம். இப்ப சொன்னேனே கரெக்ட். இல்லஸ்ட்ரேஷன் 49ம் நீங்க போட்டுடலாம். லைன் பேலன்சிங் நான் எடுக்கிறேன். ஃபார்ட்டி நைன் ரொம்ப ஈஸிடா. 14 ஈஸி. லைன் பேலன்சிங் நான் எடுக்கிறேன். லைன் பேலன்சிங் கிட்டத்தட்ட அந்த ஸ்லாக் அந்த மாதிரி தான் வரும். 49 50 டைப் 1 ப்ராப்ளம் செல்லம், அது நீங்க போட்டுடலாம். 52 நான் போடுறேன். ஓகேவா? இது வில் பி டன் அட் கிளாஸ். ஓகே, இதெல்லாம் ஃபார்முலா.
லீன் ஆப்ரேஷன்ஸ். செல்லமா 50 ஏற்கனவே இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்டா. நீங்க தான் ஹோம்ஒர்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், ஏர்லி டியூ டேட் ஜாப் ஃபர்ஸ்ட், ஸ்லாக் முன்னாடி போட்டோம் இந்த சம்ஸ்லாம். இந்த பேட்டர்ன் சம்ஸ்லாம் ஏற்கனவே கவர் பண்ணிட்டோமே. அந்த மாதிரி சம்ஸ் கரெக்ட். அதாவது பின்னாடி கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்சா கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான். ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 51 நீங்க போட்டுடலாம். கிரிட்டிக்கல் ரேஷியோ இதுவும் ஆல்ரெடி எடுத்துட்டேன் நான். லீஸ்ட் ட்ராக் ரூல் இதெல்லாம். ஸோ இதை நீங்க ஹோம்ஒர்க் போட்டுருங்க. 52 ஆமா 52 தவிர எல்லாமே 47 கடைசியா வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் முடிச்சிருங்க. ஓகேவா நந்தனா? ஸோ நந்தனா லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஓகே. ஸ்லாக் இது பேரனா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்து கோத்ரூ பண்ணிட்டு வாங்க அடுத்த கிளாஸ்ல. சரியா? நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட், மினிமம் லாஸ் மெத்தட் கீர்த்தனா இருக்காங்களா? நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட், மினிமம் லாஸ் மெத்தட், ஓகேடா. மினிமம் காலம் மெத்தட், மினிமம் லோ மெத்தட் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நம்ம we will start with VAM மெத்தட். VAM மெத்தட் முடிச்சதுக்கு அப்புறம் PERT. ஓகேவா? ஓகே செல்லம்மா, நான் இந்த ஃபைல் அனுப்பிச்சு விட்டுறேன். எஃப்எம் ஆடா இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் தானே? ஏன் லெஃப்ட்